ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் லாக். இது நீலகிரி மாவட்டத்தில் மே மந்த் நடக்கிற சம்மர் ஃபெஸ்டிவலுங்க. ஓல்டு வீடியோ இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச்சில் இருக்க இந்த பொம்மை, மரம், புறா இதுகெல்லாம் வந்து ஸ்பைசஸ், அதாவது கருஞ்சீரகம், ஜீரகம், சோம்பு, மிளகு இதுங்களை வச்சு பண்ணதுங்க. நெக்ஸ்ட் இந்த யானை வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரம்பு ஊஞ்சல் செய்வாங்கள்ல, அந்த மாதிரி பெரம்பு குச்சி வச்சு செஞ்சதுங்க. ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்கள், நல்லா கிட்ட தெரியும் உங்களுக்கு. எவ்வளோ நுட்பமாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ட்ரைபல்ஸே செய்கிறதுங்க. அப்புறம் இங்கே நிறைய ஸ்டால்லாம் போட்டிருப்பாங்க. விளையாட்டு பொருட்கள், பர்ஃப்யூம்ஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் தேன், ஸ்பைசஸ், அப்புறம் ஃபுட்டுக்கு ஸ்நாக்ஸ் ஸ்டால் அந்த மாதிரி. அப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்கான அந்த கொலம்பஸ், ராட்டினம், இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் நடக்குங்க. குழந்தைங்க, பெரியவங்க யார் வேணாலும் வந்துட்டு அவங்களோட திறமைகள் வெளிப்படுத்தி அவங்க சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிட்டு போகலாம். ஈவினிங் டைமில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து அந்த மாடல் அப்படியே ஸ்பைசஸ் வச்சே செஞ்சுருக்காங்க. அழகாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரூட் கார்விங் பண்ணியிருக்காங்க, தர்பூசணி, பம்கின் வச்சு. அப்புறம் அந்த ட்ரீயில் பாருங்கள் ஸ்பைசஸ் வச்சு ஃப்ளவர் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஜல்லிக்கட்டு காளை, இந்தியா மேப்பில் இருக்க ஸ்டேட்ஸு இதெல்லாமே வந்துட்டு ஸ்பைசஸ் வச்சே செஞ்சுருக்காங்க. பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஜல்லிக்கட்டு காளையெல்லாம். அப்புறம் பட்டர்ஃப்ளை ஒன்று செஞ்சுருந்தாங்க ஸ்பைசஸ் வச்சு. அது நைட் வியூவில் எடுத்ததுங்க. இதுவும் பாருங்கள் நைட் வியூவில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. தத்ரூபமாக அழகாக செஞ்சுருக்காங்க. அப்புறம் நெல் வகைகள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய வெரைட்டிஸ்லாம் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்புறங்க பாருங்கள் சீமை கொத்தமல்லின்னு சொல்லி கீரை கட்டு மாதிரி எவ்வளோ மொத்தமாக இருக்குது பாருங்கள் அந்த இலையெல்லாம். நிறைய டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் வச்சுருந்தாங்க காய்கறியிலையே. எனக்கு இந்த சீமை கொத்தமல்லி தான் வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு. மற்றபடி இதெல்லாம் சவு பீன்ஸு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான், சொரக்காய். அப்புறம் பட்டர் ஃப்ரூட்டு, பேஷன் ஃப்ரூட்டு, அந்த மேலே குட்டியாக இருக்க பாருங்கள் அது வாட்டர் ஆப்பிள். முன்னாடி இருக்கிறது வெல்வெட் ஆப்பிள்னு வச்சுருக்காங்க பாருங்கள். தொட்டு பார்த்தோம் வெல்வெட் மாதிரியே இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் இதை பாருங்கள் சூரணம் செடி வந்து நெல்லிக்காய் மாதிரியே கலர் கலராக இருக்குது பாருங்கள். அப்புறம் அது மேலே இருக்கிறது ரம்புட்டான். அப்புறம் அந்த பெரிய மாம்பழம் மாதிரி இருக்கிறது வந்து பப்ளி மாஸ் பழம். இது பாருங்கள் மரத்தக்காளின்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள், எப்படி கத்திரிக்காய் மாதிரி இருக்குது பாருங்கள் க்ரீன் கலரில். அப்புறம் இங்கே பாருங்கள் அத்திப்பழம் இருக்குது ஆஸ் யூஷுவல். அப்புறம் பப்பாளி, மாங்காய் அந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. கிரேப் ஸ்குவாஷ், பைனாப்பிள் ஸ்குவாஷ்ன்னு சொல்லிட்டு பழச்சாறு வகைகள், ஜாம் வெரைட்டிஸ் இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். அப்புறம் மஞ்சள், இஞ்சி, திப்பிலி வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த க்ரீன் கலரில் ஒரு செடி இருக்குது பாருங்கள், திப்பிலி. அப்புறம் அந்த கொக்கோன்னு வச்சுருக்காங்க. அப்புறம் காப்பி கொட்டை அதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் மண்புழு உரம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள் விலங்குகள்லாம் பதப்படுத்தி வச்சுருக்காங்க. இது கரடி 2 வச்சுருக்காங்க. அங்கே பக்கத்தில் இருக்கிறது பாருங்கள் எறும்பு தின்னி. எவ்வளோ தத்ரூபமாக இருக்குது பாருங்கள், உயிரோடு இருக்கிற மாதிரி. எறும்பு தின்னி எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இது சாம்பல் குரங்குங்க இது. அப்புறம் சிறுத்தை, கருஞ்சிறுத்தை வச்சுருக்காங்க. சிறுத்தையிலே 3 வச்சுருக்காங்க. சிறுத்தைக்கு அந்த பக்கம் பாம்புலாம் கண்ணாடி ஜாருக்குள்ளே வச்சுருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் பார்த்தா பயம், அதனால் நான் வீடியோ எடுக்கலை. நெக்ஸ்ட்டு பாருங்கள் யானை குட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் குட்டியாக. அப்புறம் பாருங்கள் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் வச்சு சிலது செஞ்சுருக்காங்க. இது ஒரு ட்ரெயின் மாதிரி, ஒரு ட்ரக்கு. இந்த பாருங்கள் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் வச்சு ஒரு யானை செஞ்சுருக்காங்க பாருங்கள். இது வந்துட்டு பிளாஸ்டிக்ஸ்லாம் விலங்குகளுக்கு வந்து கெடுதல் தானங்களே, அதனால் அது ஒரு அவேர்னஸ்க்காக வச்சுருக்காங்க. நம்ம வந்துட்டு குட்டி குட்டி பாட்டில்ஸ்லாம் யூஸ் பண்ணி கீழே போடக்கூடாதுங்க. பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வச்சு ஒரு வீடு மாதிரி செஞ்சுருக்காங்க பாருங்கள். ஒரு குட்டி வீடு செட்டப்பில் ஒரு வண்டி மேலே செஞ்சுருக்காங்க. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுவும் பிளாஸ்டிக் வச்சு ஒரு பொம்மை மாதிரி செஞ்சுருக்காங்க. நைட் வியூவில் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தாங்க இருந்துச்சு. ஏன்னா நேரில் பார்க்கும்போது நல்லா பெருசாகவே தான் இருந்தது.
எக்ஸிட் ஆகும்போது நைட் வியூ கொஞ்சம் எடுத்திருக்கேன் பாருங்கள். லைட்டிங்லாம் போட்டு அழகாக இருக்குது.